சில நபர்கள் சேர்ந்து சிறிய குழுவினால் நடத்தப்படுகிறது. இதில் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் சிறிய அளவில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இங்கு சற்று நேரத்தில் சுற்றுக்கு விடப்படும் காகிதத்தில் புதிதாக வந்திருப்பவர்கள் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியையோ அது இல்லாவிடில் உங்களுடைய தொலைபேசி எண்ணையோ மற்றும் குறிப்பிட்டால் போதும். அதை தவிர என்ன செய்ய வேண்டும்? கட்டணம் ஏதேனும் உண்டா? பெரிய கட்டணம் உண்டு. எந்த கட்டணம்? உங்களுடைய ஆர்வம் மட்டுமே கட்டணம், வேறு எந்த கட்டணமும் இல்லை. வேறு எந்த வித சம்பிரதாயங்களும் கிடையாது. இதனுடைய செயல்பாடுகளில் நேரடியாக நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுடைய பங்களிப்பையும் தரலாம். வருங்காலத்தில் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை என்பது இந்திய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக தமிழ் பாரம்பரியத்தை கருதி அது சார்ந்த பல்வேறு தளங்களிலும் செயல்பட்டு பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களின் பாலும் தன்னுடைய கருத்தை ஈர்த்து கொண்டு தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொண்டு செயல்படுகிறது. அதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இந்த இடத்தில் நிகழும் நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று மாலை ஒரே ஒரு வித்தியாசமாக விதிவிலக்காக இன்று மாதம் மட்டும் 2வது சனிக்கிழமை நடக்கிறது. ஆனால் இதை விட்டு பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இதே 5:30 மணி அளவில் ஒரு பேச்சாளர் ஒரு தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, தனக்கு ஈடுபாடு உள்ள விஷயத்தை, தான் நிபுணத்துவம் பெற்றுள்ள விஷயத்தை பற்றி ஒரு பேச்சு அல்லது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் நமக்கு அளிப்பார். இது தவறாக நடக்கக்கூடியது. இதை தவிர அவ்வப்போது கூட உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வேறு திடீரென சிறு சிறு பேச்சுகளோ வேறு எங்கேயும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளுக்கோ தவறுவதும் அங்கேயும் கூட ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு அதில் எங்களுடைய கருத்து பரிமாற்றம் செய்கிறோம். அது அவ்வப்போது நிகழும். அதை தவிர முக்கியமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, உதாரணமாக அஜந்தா என்பதோ இந்த புதுக்கோட்டையை சுற்றியுள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்கள் என்றோ இல்லை ஸ்ரீரங்கம் என்றோ இல்லது தென்பாண்டி நாடு என்றோ பல்வேறு இடங்களை வைத்துக் கொண்டு அதற்கு 1.5 மாதம் முன்னாடியே முன்தயாரிப்புகள் செய்து கொண்டு அந்த இடத்திற்கு ஒரு 5 நாட்கள் குறையாமல் சென்று தங்கி அதில் நிபுணத்துவமுடைய பல அறிஞர்கள் ரிசோர்ஸ் பர்சன்களை வைத்துக்கொண்டு அதை ஒரு தீவிரத்தன்மையுடன் அணுகி பொழுதுபோக்காகவோ பிக்னிக்காகவோ இல்லாமல் டிஸ்கஷன் மாதிரி இல்லாமல் தீவிரத்தன்மையுடன் அணுகி அதில் ஒரு ஹெரிட்டேஜ் கேம்ப் என்று வைத்துக் கொண்டு அப்படியும் செயல்படுகிறோம். அதற்கு முந்தைய அதற்கு வேண்டுகொள்ளக்கூடிய தேவைப்படுகின்ற எல்லா விதமான தகவல்களையும் வைத்துக்கொண்டே அப்படியும் செயல்படுகிறோம். அதை தவிரவும் கூட கோடை காலத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் குழந்தைகளை சிறுவர்களை பணிச்சிறுவர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு 2 நாட்கள் அரை நாட்களுக்கு பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு பயிற்சி முகாம் நடத்துகிறோம். இந்த மாதிரி பல தளங்களாக விரிந்து செல்லக்கூடியதுதான் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட். ஆனாலும் கூட வாயாக பேசி காதாக கேட்டு பறக்க விடாமல் இதை டாக்குமெண்ட் செய்கிறோம். நாங்கள் செயல்படும் எல்லாவற்றையும், நாங்கள் கவனம் எடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உடனுக்குடன் நெட்டில் வலைத்தளத்தில் ஏற்றி விடுகிறோம். எனவே நேரடியாக கொண்டு வரும் வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த வலைத்தளத்தில் சென்று எதெல்லாம் நீங்கள் கவனம் பெறுகின்றன, எதெல்லாம் முக்கியத்துவம் உடையன, எதெல்லாம் எப்படி அணுக வேண்டும், எதை பற்றியெல்லாம் முக்கியமான செய்திகள் இருக்கின்றன என்பதை பற்றி முக்கியமாக அவ்வப்போது வலைத்தளத்தில் ஏற்கிறோம். அந்த வலைத்தளத்தின் முகவரியும் அந்த தாளிலேயே இருக்கிறது. அதையும் பார்த்துக் கொள்ளலாம். அவ்வப்பொழுது அந்த வலைத்தளத்தை பார்த்து அதனுடன் ரீஆக்ட் பண்ணியும் கூட நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கும் அப்டேட் செய்வதற்கு உண்டான தகவல்களை சொல்லலாம். இன்றைய வாதத்தில் இன்றைய சிறப்பு பேச்சாளராக ஜோ டூ அவர்கள் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய பேச இருக்கிறார். தமிழ் வாசகர்களிடையே நன்கு அறிமுகமானவர். மற்றவர்களுக்கு பேர் மூலம் அறிமுகமானவர் நேரே பார்த்திருக்க முடியாமல் இருக்கலாம் என்று காண இருக்கிறீர்கள். ஜே ப்ரூக்ஸ் அவர் எம்பில் பண்ணவர். நம்முடைய சென்னை லயோலா கல்லூரியை எம்ஏ பட்டமும், பிறகு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் எம்பில் பட்டமும் பெற்றவர். ஆனால் அவர் பிறந்த ஊர் இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உவரி ஆகும். அந்த திருச்செந்தூர் கடற்கரையோரம். உவரி என்றாலே தமிழில் கடல் என்று பொருள். அது என்ன கோயின்சிடன்ஸோ என்னவோ தெரியவில்லை. கடல் அவருடைய வாழ்க்கையுடன் பிணைந்து விட்டது. அவருக்கு கடலிலும் கடல் சார்ந்த இடத்திலும் அளப்பரிய ஈடுபாடு உண்டு. அவர் ஈடுபடும் களமாக கடல் சார்ந்த மக்களே இருக்கிறார்கள். கடல் சார்ந்த மக்களை, குறிப்பாக மீனவர்கள், அவர்களை பற்றிய தன்னுடைய கவனத்தை குறித்து வாழ்க்கையின் ஈடுபாட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார். படைப்பெழுத்தாளராக
அந்த மருதவர் வாழ்க்கையே, அந்த மீனவர்கள் வாழ்க்கையை இரு பெரும் நாவல்கள் வடிவில் படித்திருக்கிறார். அப்படி இவருடைய குறிப்பிடத்தகுந்த முதல் நாவல் ஆழிசூடு உலகு. இந்த ஆழி என்ற பெயர் இருப்பதனாலேயோ இல்லையோ, ஆழிப்பேரலை வந்த காலத்தில் அந்த சுனாமி என்று முக்கியமாக நான் இந்தியாவில் முதலில் கேள்விப்பட்ட போது அவருடைய ஆழிசூடு உலகு என்ற நாவல் கூட பெரும் புகழ் பெற்றது. இதுவும் மீனவர்கள் வாழ்க்கையை தான் சுற்றி சொல்லிடுது. அவருடைய பிரச்சனைகள், அவருடைய வாழ்முறை, இதையெல்லாம் அந்த பெரிய நாவலில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இரண்டாவது நாவல் கொற்கை என்பது, அந்த கொற்கையும் கூட இதனுடைய தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் வாழ்க்கையும் கடலையும் தான் பற்றி சுற்றி செல்கிறது. இந்த கொற்கை என்ற நாவலுக்காகவே சென்ற ஆண்டு அவர் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அவருடைய முதல் நாவல் கூட தமிழக அரசின் பரிசை பெற்றது. எனவே கடல் சார்ந்த மக்களையும் பற்றிய அவருடைய பார்வையை, அவருடைய பிரச்சனை என்று வழங்க இருக்கிறார். மருதவர் வாழ்க்கையும் அவரோட துன்பங்களும் என்ற தலைப்பில் இன்று நம்முடைய பேச இருக்கிறார். ஃபிஷர் ஃபோக் அண்ட் தேர் மிக்ஸ் என்பதாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆர் தி மைத்தாலஜிஸ் சரௌண்ட் தி ஃபிஷர் ஃபோக் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே மிகவும் பரிவுடனும் அன்புடனும் அவரை வரவேற்று நம்முடைய உரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதல்ல நான் எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 5:30 மணிக்கு வரணும் என்ற நிபந்தனையிலிருந்து ஒரு 15 நிமிடங்கள் தாமதமாகிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வழி தெரியலை. சென்னையில் தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த பகுதிக்கு வந்ததில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு. காரணங்கள் என்னவோ, இந்த காரணம் என்னுடைய தவறு. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நண்பர் பேசும்போது, என்னை அறிமுகப்படுத்தும் போது ஜோ டக்ரோஸ், ஜோ க்ரூஸ், ஜே க்ரூஸ் அப்படின்னு கொஞ்சம் அந்த தடுமாற்றம் தெரிஞ்சுக்கிறார். அப்போ இந்த பேரு நம்முடைய பெயராக, நம்முடைய கலாச்சாரம் சார்ந்தது அல்ல. இப்போ ஏன் இந்த பெயரை தரித்துக் கொண்டிருக்கிறாய்? அதுக்கு ஒரு பெரிய வரலாறு. இந்த வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு பரதவர்களின் தோற்றம் தெரியும், அந்த பழமையான விஷயங்கள் தெரியும். இந்த காலகட்டத்தில் எனக்கு உங்கள் முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சபையில் இருந்து தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு தேவையாகவும் இருக்கிறது, ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஜோ டிக்ரூஸ் யார்? அவன் எந்த மதம்? ஜோ டிக்ரூஸ் யார்? அவன் எந்த மதத்தை சார்ந்தவன்? ஏன் இப்படி தன்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு மாறுபாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? இதற்காக அவனுக்கு கிடைக்கக்கூடிய விலை என்ன? ஏதாவது பொருளீட்டுகிறானா அல்லது புகழீட்டுகிறானா அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி பின்னாளில் அரசியலில் ஒரு லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறான்? பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது என்றால் அந்த நிகழ்வின் பின்னணி ஒன்று இருக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஜோ டிக்ரூஸ் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பெயரை தான் இருக்கக்கூடிய சபையிலே முடிந்த அளவு அடுத்தவர்களால், அதை உபயோகிப்பவர்களால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரியும். காரணம், அந்த பெயர் இங்க உள்ள பெயர் இல்லை. அந்த பெயரை நான் கருத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு விதமான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஜோ டிக்ரூஸ் எந்த மதத்தை சார்ந்தவன்? எந்த மதத்தில் நின்று கொண்டிருக்கிறான்? இன்னைக்கு ஒரு அரசியல் நிலைமையில இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு தளங்கள்ல இது வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நண்பர்களால் எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது, நானே நேரடியாக எதிர்கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு சற்றேறக்குறைய ஒரு 475 ஆண்டுகளை தாண்டி பயணப்பட வேண்டியிருக்கிறது. இந்த 475 ஆண்டுகளை தாண்டி பயணப்பட வேண்டும் என்றால்
நாம் அங்கு அதற்கு முன்னால் உள்ள காலகட்டங்களை பற்றி நாம் யோசித்தாக வேண்டியிருக்கிறது, விவாதித்தாக வேண்டியிருக்கிறது, கருத்தாடல் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆலிசூழ்வதற்கு நாவலிலே கடைசி பகுதியிலே கடல் குமுறி கொந்தடித்து நிலத்தை விழுந்த துடிதுடித்தது, விண்ணற்ற திரையறிந்து ஆர்ப்பரித்தது, கரை பாறைகளை விசையுடன் அறைந்தது என்று ஒரு பக்கத்தில் வரும். இது நடக்க போகக்கூடிய ஒரு கடல் கோள், அதாவது சுனாமி என்று இப்போது நம்மெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமே, அந்த சுனாமியை தமிழர்கள் பழமையான ஒரு சொல்லாடலில் கடல்கோள் என்று வழங்கியிருக்கிறார்கள். இந்த வரப்போகக்கூடிய ஒரு கடல் கோள் எப்படி இருக்கும், அது என்னென்ன செய்யும் என்பதை அந்த 1.5 பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு நாள் இரவு ஒரு கனவிலே வந்த நிகழ்வை அப்படியே எடிட் கூட பண்ணாமல் வந்த ஒரு விஷயம் அது. அதை நான் ஏன் போட்டேன், எதற்காக இந்த ஆலிசூழ் உலக புத்தகத்திலே பின்னணி பகுதியிலே வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்ன உங்ககிட்ட 475 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க கூட்டிட்டு போலான்னு. இந்த ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தென்கோடி கடற்கரையில வில்லவ அரையனின் மகளாக பிறக்கிறாள் குமரி. வில்லவ அரையனின் மகளாக பிறக்கிறாள் குமரி. வில்லவ அரையன் என்பவர் யார்? அரையன் என்பவர்கள் சிறு குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த குறுநில மன்னனின் தென்கோடியில் உள்ள இந்த குறுநில மன்னனின் ஒரே மகளாக பிறந்த இந்த குமரி தனக்கான ஒரு வரன் தேடி நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மணமுடிந்த நாள் பார்த்தாகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தந்தையான வில்லவ அரையன் என்ன செய்கிறார், தன் மகனுக்கு பரிசீலிப்பதற்காக ஒரு மூக்குத்தி, ஒரு வைர மூக்குத்தி ஒன்று செய்தாகிவிட்டது. வரன் தேடி நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் அவளுக்கு திருமணம் நடந்து விடலாம் என்ற சூழல். ஒரு நாள் மாலை பொழுதிலே கடற்கரை பக்கத்தில் இருந்து மக்கள் எல்லோரும், வரதவர்கள் எல்லோரும் ஓடோடி வருகிறார்கள். மகிழ்ச்சியாக இருந்த அந்த அரண்மனை சோகமே உருவாக்கி விடுகிறது. காரணம் என்ன? அந்த ஓடி வந்த மக்கள் எல்லோரும் வில்லவ அரையனிடம் முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? ஐயா, கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை ஒன்று உண்டல்லவா? இது மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நியூட்டனின் விதியை படித்தவர்கள் அல்ல. கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அது திரும்ப அடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். வில்லவ அரையனுக்கு இந்த நிகழ்வு ஏற்கனவே பாடமாக புகட்டப்பட்டிருக்கிறது, பாலபாடமாக புகட்டப்பட்டிருக்கிறது. அவன் உடனே தன்னுடைய மூதாதையர்கள் சொன்ன கதைக்குள் போய்விடுகிறான். ஓஹோ, கடல் திரும்ப அடித்தால் அது எப்படி அடிக்கும் என்று அவனுக்கு தெரிந்து விடுகிறது. தெரிந்தவுடன் பதறி துடித்து போய்விடுகிறார்கள். பதறி துடித்து போனவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல், எப்படிப்பட்ட ஒரு நிலையை மக்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது குமரியிடம் போகிறார். அம்மா, உனக்கு நான் திருமணம் பேசி முடித்தாயிருக்கிறதே, உன்னுடைய திருமண நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த ஒரு சம்பவம் நம்மிடம் வந்திருக்கிறதே, என்ன செய்ய? அப்பா, நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்பா. ஆச்சரியமாக இருக்கிறது அரையன். வில்லவ அரையனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னுடைய மகள் மணமுடிக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த செல்ல மகள் சொல்கிறாள், அப்பா, நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்றார். எப்படி நீ பார்த்துக் கொள்வாயம்மா? இத்தனை வருடமாக இவ்வளவு அனுபவம் பெற்று நான் பதறி துடித்து போயிருக்கிறேன். நீ எப்படி இந்த மக்களை இதிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப் போகிறாய் அப்படின்னு கேட்டார். நான் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் தடையேதும் கூறாமல் இருங்கள் தந்தையே என்று சொல்கிறார். நீ என்னுடைய செல்ல மகள், நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகள். உனக்காக நான் மூக்குத்தி, வைர மூக்குத்தி வாங்கி வைத்திருக்கிறேன் மகளே. உன்னுடைய காரியங்களுக்கு தடையாக நான் எப்போது வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான் அரையன். சரியான பௌர்ணமி நிலவு. கடல் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. உள்வாங்கிக் கொண்டிருக்கிற கடல், இந்த மக்களை பயமூட்டிய இந்த கடல் தூரத்தில் ஒன்றிணைத்து மிகப்பெரிய மலை போட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறார். இதை பார்க்கக்கூடிய வில்லவ அரையன் பதறி துடித்து போகிறான். எல்லோரும் அழிந்து போய்விடுவோம். ஏனென்றால் அவருடைய பால்ய பருவத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த காலத்தில் சங்க காலம், சங்கம் மருவிய காலம் என்று சொல்கிறார்கள். இந்த கடல்கோள்கள் அழிந்து விட்டன என்கிறத அவன் பால பருவத்திலேயே அறிந்திருக்கிறான் வில்லவ அரையன். அந்த ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடப் போகிறது என்று துடித்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகள் குமரி வெண்ணாடை உடுத்தி
வெள்ளை மலர் சூடி அந்த கடலை நோக்கி எதிர்கொண்டு நடக்கிறார். இருவரும் கண்ணாலே விழியாலே பேசிக் கொள்கிறார்கள். ஏற்கனவே அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அப்பா, நான் செய்யும் எந்த காரியத்திற்கும் தடையேதும் சொல்லக்கூடாது என்று அவரிடம் ஒரு அனுமதியை வாங்கியிருக்கிறாள் குமரி. இந்த தடையேதும் சொல்லக்கூடாது என்பதை விழியாலே அவர்கள் பேசிக்கொண்டு குமரி அந்த கடலை நோக்கி நடக்கிறார். நடக்கும் போது அங்கு என்ன நடக்கிறது என்றால், கடலை நோக்கி நடக்க நடக்க கடல் அலைகள் எதிர்கொண்டு மிகப்பெரிய சீற்றத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. நாம் சுனாமியை சந்தித்திருக்கிறோம். நம்ம பலர் பார்த்திருக்கலாம், அதனுடைய புகைப்படங்களை பார்த்திருக்கலாம், அதனுடைய வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கலாம். இப்போது நடந்த 2004 நடந்த சுனாமியை எப்படிப்பட்ட ஒரு பேரழிவு நடந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கேந்திரங்கள் இருந்தும், பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தும், இவ்வளவு பெரிய தகவல் தொழில்நுட்பங்கள் இருந்த போலும் நம்முடைய மக்கள் எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில், அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் குமரி அங்கு நடந்து எதிர்கொண்டு போகும்போது அந்த அலை வந்து கொண்டிருக்கிறது. இமயமலை உச்சியை போல் வந்து கொண்டிருக்கிறது. நுரை பொங்கி வந்து கொண்டிருக்கிறது. குமரி கொந்தளித்து நிலத்தை விழுந்து துடிதுடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அலையை பார்த்து பதறி நின்ற வில்லவாரையன் தன் மகள் அலையை எதிர்கொண்டு போகிறாளே என்று பதறி துடித்து போகிறாள். என்ன செய்வது தெரியும், என்ன செய்வது தெரியவில்லை என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய வில்லவாரையன் தன் மகள் திரும்பவும் ஓடிக்கொண்டிருக்கிறாளே, நான் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் தடையேதும் கூறக்கூடாது தந்தையே என்று கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த அலைகளை கடலில் எதிர்கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த குமரியின் பாதம் பட்டவுடன் அவள் அந்த பாறைகளில் இறங்கி அந்த அலைகளை அந்த நீரை தொடுகிறாள். அந்த ஸ்பரிசம், அந்த நீரின் ஸ்பரிசம் அவளுக்கும் அவளுடைய ஸ்பரிசம் அந்த நீருக்கும் கடலுக்கும் கிடைத்து விடுகிறது. கிடைத்தவுடன் அந்த அலைகள் பின்னோக்கி ஓடுகின்றன. அலைகள் பின்னோக்கி ஓடுகின்றன. இவளும் எதிர்கொண்டே போய் கொண்டிருக்கிறாள். போய் தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தான் இந்த குமரி. கன்னியாகுமரியில் நின்று நித்தமும் எம்மை காத்துக் கொண்டிருக்கிறாளே, இந்த பிராந்தியத்தையே காத்துக் கொண்டிருக்கிறாளே, குமரி என்று அழைக்கக்கூடிய கன்னியாகுமரி. அவள்தான் இந்த தொன்மம். இந்த தொன்மம் இன்னும் யார் எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கிறாள். கடற்கரையில் வாழக்கூடிய பறவைகளை பற்றி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கதை வந்து சொல்லுவேன். இந்த மக்கள் இன்று கத்தோலிக்க விசுவாசத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட கடற்கரையில் கடலுக்குள் மிகப்பெரிய சுறா வேட்டையாடக்கூடியவர்கள். சங்க பாடல்களில் புலியுரை குரம்பை கொலைவம் பரதவர் கொலைவம் பரதவர் எரி உளி பொருதையே ஒருவர் மீன் என்று ஒரு பாடல் இருக்கிறது. புலியுரை குரம்பை கொலைவம் பரதவர் எரி உளி பொருதையே ஒருவர் மீன் அப்படின்னு பாடல் பாடியிருக்கிறான். எப்படிப்பட்ட எரி உளி, புலியை எரிந்திருக்கிறான், வேலை எரிந்திருக்கிறான், எரிந்து மீனை பிடித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அசாத்திய துணிச்சல் உள்ள இந்த மக்கள் ஒரு சில மீன்களை பார்த்து பயந்திருக்கிறார்கள். இந்த சுறா வேட்டைக்கு செல்லக்கூடிய இந்த மக்கள் ஒரு சில மீன்களை பார்த்து பயந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்தால் நாங்கள் எப்படி வேட்டையாட முடியும், நாங்கள் எப்படி தொழில் செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் களமாடக்கூடிய அந்த பெருங்கடலிலே தங்களுக்கு பாதுகாப்பாய் உணர்வது யாரை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? குமரி ஆத்தாவை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நித்தமும் நின்று என்னை காத்தாலே, சுனாமியில் இருந்து காத்தாலே, கடலோடில் இருந்து காத்தாலே, அவள் நிச்சயமாக காப்பாள் நம்பர். வரக்கூடிய மீன்கள் இவர்களை எதிர்கொண்டு வரக்கூடிய பெரிய பெரிய திமிங்கலின் தலையில் தைரியமாக கை வைத்து சொல்கிறான். என் அப்பன் சொல்கிறான், என் ஆத்தா சொல்கிறான், என்னுடைய தம்பி சொல்கிறான், என்னுடைய மச்சான் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆத்தா குமரி, உன் மீது ஆணையாக சொல்கிறேன், உன் மீது உன் தலையில் சத்தியமடித்து ஆணையாக சொல்கிறேன், எங்களால் இந்த மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுபோல இந்த மீனால் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஆணையிட்டு, தமிழில் ஆணையிட்டு சொல்கிறார்கள். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இங்கு மதத்தின் வேலை என்ன? இங்கு மதம் எங்கு இருக்கிறது? கத்தோலிக்க விசுவாசத்திற்குள் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மீனவர்கள் தங்களை நித்தமும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய குமரி ஆத்தாவை கும்பிடவில்லை. ஆனால் அவளை இன்னும் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அவளை ஒவ்வொரு நாளும் போய் வணங்கவில்லை. ஆனால் தாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அவளை நினைக்காமல் இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில்முறையிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரத்தத்தோடு ரத்த நாளங்களில் கலந்திருக்கிறது இந்த உணர்வு. இதைத்தான் நான் இந்த மக்களின் தொன்மம் என்று அழைக்கிறேன். இவருடைய பழம் இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்விலே
இவர்கள் 1532 இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. ஒட்டுமொத்த சமூகம், ஒரு ஒட்டுமொத்த கடற்கரை பரதவர் சமூகம் தாங்கள் வழிபட்ட தங்களுடைய மத நம்பிக்கைகளில் இருந்து, தங்களுடைய வழிபாட்டு முறைகளில் இருந்து, தங்களுடைய தாய் தெய்வ வழிபாட்டு முறைகளில் இருந்து அப்படியே மாறி இன்னொரு விசுவாசத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். கத்தோலிக்க விசுவாசத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம், அவர்கள் செல்லும் போது கூட இந்த நம்பிக்கையின் காரணமாக என்ன நடக்கிறது என்றால், இந்த சூழ்நிலைக்கு, இந்த நிலைக்கு அவர்களை தள்ளக்கூடிய அந்த சமூகம், அதாவது அந்த போர்ச்சுகீசிய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறீர்கள், எங்களுடைய கத்தோலிக்கத்திற்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் நீ யாரை மிக முக்கியமாக, மிக மதிப்போடு, மிக உயர்வாக கருதி கொண்டிருக்கிறாயோ அவர்கள் மேல் ஆணையிட முடியுமா உன்னால என்று கேட்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு விசுவாசத்திற்குள் இருந்து இன்னொரு விசுவாசத்திற்குள் வரப்போகிறார்கள். ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்திற்குள் வர வேண்டும் என்றால் தான் ஏற்கனவே இருந்த விசுவாசத்தில் அவநம்பிக்கையாகி இன்னொரு விசுவாசத்தின் மேல் நம்பிக்கையாகி வரும்போதுதான் இந்த நிகழ்வு நடக்கும். அப்படி நடக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த நம்பிக்கையில் மதிப்பில்லாமல் போய்விடுமே. ஆனால் வந்தவனே கேட்கிறார், நீ யாரை மதித்து போற்றிக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் மேல் ஆணையிட்டு சொல், நீ என்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பாய். அந்த நிலையில் இந்த கடற்கரை சமூகத்து பரதவர்கள், இந்த முரட்டு பரதவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. எப்படி முடிவெடுக்கிறாங்க? என்னை, எம் குலத்தை, எம் சமூகத்தை, என்னுடைய மக்களை அன்றாடம் கடலிலும் கரையிலும் காத்துக் கொண்டு நிற்கிறாளே என் ஆத்தா குமரி, அவள் தலையில் ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உன் விசுவாசத்திற்குள் வருகிறேன். நான் இவளை வணங்க மாட்டேன். நான் என் மீது ஆணையிட்டு சொல்கிறார்களே, என்னை அவர்கள் வணங்க வேண்டாம் என்ற நிலை தான். அப்ப இது யாருக்கு ஐயா மரியாதை? எந்த விசுவாசத்திற்கு மரியாதை? எந்த மதத்திற்கு மரியாதை? மதங்களுக்கு இல்லை மரியாதை. தாய் வழிபாட்டிற்கு மரியாதை இருக்கிறது, தாய் வழி நம்பிக்கைக்கு மரியாதை இருக்கிறது, ஆத்தாள் என்ற உறவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உறவின் அடிப்படையில் தான் அந்த கடல் தெய்வம் ஏதோ உயிர் பலி வாங்க வேண்டும் என்ற தெய்வம் எத்தனையோ உயிர்களை காவு கொண்ட அந்த கடல்கோள் இவளுடைய பாதத்தின் ஸ்பரிசம் பட்டவுடன் பின்னோக்கி ஓடுகிறதே. அந்த ஸ்பரிசத்தை இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கிறாளே அன்னை குமரி, அவளுடைய தலையில் ஆணையிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் இன்று முதல் இவளை வணங்க மாட்டோம், இவர்களை வணங்குகிறோம் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் இங்கு அறிவித்து கூற விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடக்கும் போது நான் ஏற்கனவே பல வேளைகளில் இதை பற்றி சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்துத்துவம் என்றால் என்ன? என்னை பொறுத்தவரை ஜோடி குரூஸ் என்கிற ஒரு சாதாரண பரதவ மீனவன் என்கிற முறையில் நான் என் முப்பாட்டனின் பேரன் என்ற முறையில் நான் இந்துத்துவம் என்ற ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறேன், எப்படி புரிந்து கொள்கிறேன். யாரும் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொண்டு விட்டு போகட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்துத்துவம் என்றால் என்ன? இந்துத்துவம் என்றால் பக்குவம், மெச்சூரிட்டி, ஆன் டாப் ஆஃப் தி மெச்சூரிட்டி, பக்குவம். இந்த பக்குவம் என்னுடைய முப்பாட்டனுக்கு இருந்தது. என்னுடைய முப்பாட்டனுக்கு இருந்தது. 1532 இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டேன். இன்றைக்கு 475 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது என்ன நடக்கிறது? பாண்டி நாடு வளமுடைத்து என்று சொல்வார்கள். எப்படி பாண்டி நாடு வளமுடைத்து? தென்னாட்டில் பாண்டி நாடு வளமுடைத்து, பாண்டி நாடு முத்தால் வளமுடைத்து. இந்த முத்து எங்கு கிடைத்தது? கொற்கையில் கிடைத்தது. இந்த கொற்கையில் கிடைத்த இந்த முத்தை எடுத்தவர்கள் யார்? கடற்கரை பரதவர்கள், கடற்கரை முரட்டு பரதவர்கள். இந்த பரதவர்களின் துணை கொண்டுதான் இந்த முத்து வணிகம் மிகவும் செழித்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட்டு வணிகம், மிளகு வணிகம், அதுபோல் இந்த முத்து வணிகம். எப்படி ஒரு மிளகு வணிகம்
காலிகட் என்ற பகுதிக்கு ஒரு வழி கண்டுபிடித்ததோ, எப்படி ஒரு பட்டு வணிகம் சைனாவுக்கு வழி கண்டுவதோ, அதே போல் இந்த முத்து வணிகம் தூத்துக்குடி கொற்கைக்கு வழி கண்டுபிடித்தது. அப்படித்தான் வந்து இறங்கினார்கள் போர்ச்சுகீசியர்களும் கட்சிக்காரர்களும் வெள்ளைக்காரர்களும் வந்து இறங்கியதன் காரணம். அப்போது என்ன நடக்கிறது? அந்த சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரதவர்கள், அதாவது முத்துப்படுகை என்று சொல்கிறார்கள். இந்த முத்துப்படுகை என்பது என்ன? இலங்கையின் மன்னார் கடற்பகுதியில் இருந்து திருவிதாங்கூர் கடற்பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்தமான இடத்தை, அந்த இடங்களுக்கு பெயர் முத்துப்படுகை. இந்த முத்துப்படுகைங்கிறது இப்ப எல்லாம் எப்படி சொல்றாங்க? கோரல் ரீச் சொல்றாங்க. கோரல் ரீச், பவளப்பாறைகள் இருந்த இடம். இந்த பவளப்பாறைகள் இருந்த இடத்துல தான் முத்து விளையுது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா, அதாவது கல்ஃப் மன்னார் என்ற பகுதி தான். இந்த பகுதி மிகவும் செழிப்பான இடம். இன்றைக்கு கூட நாங்கள் இந்த நம்முடைய மீனவர்கள் பாக் ஜலசந்திக்குள்ளேயே இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். அழிந்து போகக்கூடிய ஒரு தொழிலுக்காக இவர்கள் இத்தனை உயிர்களை காவு கொடுக்க வேண்டாம். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு நீங்கள் மன்னார் வளைகுடாவுக்குள் வாருங்கள் என்று சொல்கிறார். மன்னார் வளைகுடாவுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி கொண்டு போவதற்காக வாருங்கள் என்று சொல்றோம். பாக் ஜலசந்திக்குள்ளே இருந்து கொண்டு அழிந்து போகாதீர்கள். அப்படியே அழிந்து போகாமல் கொஞ்சம் நகர்ந்து வந்து நீங்க வந்து மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய வளத்தை அள்ளி கொண்டு போகலாமே சொல்றோம். இந்த மன்னார் வளைகுடாவில் முத்துப்படுகைகள் நிறைந்திருக்கிறது. இந்த முத்துப்படுகைகள் யார் காவலர் என்றால், பாண்டியவதி என்ற ஒரு குடும்பம், ஒரு அரச குடும்பம், ஒரு குறுநில மன்னர் பரம்பரை அதற்கு காவலாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த முத்து எப்படி விளைகிறது, அந்த முத்து எப்படியெல்லாம் இடப்பெயர்ச்சி செய்கிறது, எந்த இடத்தில் இது பிறந்து எங்கெல்லாம் இடப்பெயர்ச்சி செய்து தகுதியான ஒரு நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் தங்களுடைய குறிப்பேட்டுகளில் வரைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது யாருடைய துணையோடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கடற்கரை முரட்டு பரதவர்களின் துணையோடு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் தெரியும் அந்த முத்து எங்கு பிறக்கிறது, எங்கெல்லாம் இடப்பெயர்ச்சி செய்கிறது, இன்றைய நிலையில் அது எங்கு இருக்கிறது என்கிற சகல விஷயங்களும் இந்த பரதவர்களுக்கு தான் தெரியும். அப்போ 1532 இந்த காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, வடக்கிலிருந்து வரக்கூடிய வடுகர்கள் இந்த முத்துப்படுகையை முற்றுகையிடவும் துடிக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதிகளை தன்னகப்படுத்திவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள். இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பரதவர்களை தனக்கு அடிமைப்படுத்திக் கொண்டு அவர்களை வைத்தே இந்த முத்துப்படுகைகளுடைய முத்துக்களை எடுத்து தாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாகிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்கள் துடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களிடம் துப்பாக்கி தோட்டாவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த தூண்டிவிடக்கூடிய கலவரத்தின் மூலம் இந்த மக்களை சிதைத்துவிட்டு இந்த முத்துப்படுகையை ஆளுமை செய்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அங்கு பணியார போர் என்ற ஒரு போர் நடக்கும். நீயா நான் வந்திருக்கல, இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக ஒரு சமூகம் வெகுண்டெழும், உணர்வுள்ள உண்மையான விதையா இருக்கக்கூடியவர் எல்லோரும் அதாவது வெகுண்டெழுத்துவார். அப்படி எழக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு போர் மூண்டு விடுகிறது. போர்னா சேர சோழர்களும் பாண்டியர்களும் போரிட்டது போல அல்ல. ஒரு சமூகம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய தொழில் வளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்க மாதிரி இன்னைக்கு எல்லாம் தூரத்துல இருந்தே நாம் ராக்கெட் வச்சு அனுப்புறோம், இல்ல யார் தெரியாமலே ஆளுநர் கொண்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் எதிரில் இருந்து வாடும் கத்தியும் கேடையும் வச்சுதான் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களிடம் அந்த வந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் என்ன இருந்திருக்கிறது என்றால், துப்பாக்கியும் தோட்டாவும் இருக்கிறது. இந்த துப்பாக்கியும் தோட்டாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூரத்தில் இருந்தே இவர்களை சுட்டு விடுகிறார்கள். இவர்களை சுட்டவுடன் என்ன நடக்குது அப்படின்னா, 1532 காலகட்டம் மிக தெளிவாக இதை நீங்க மனதில் பதிச்சு கொள்ளணும். இன்றைக்கு சற்றேறக்குரிய 475 வருடங்களுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்கம் இல்லை, ஒரு அந்த மக்கள் தொகை இல்லை, அது மிக சின்ன குழுக்களாக இருந்தது. அந்த சிறிய குழுக்கள் ஒரு 2000 வாலிபர்களை வலிமையான வாலிபர்களை இழந்து விட்டது என்றால்,
அது ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு பெரிய போர். 2000 தலைக்கட்டு, 2000 குடும்ப தலைவர்கள், 2000 வருமானத்திற்கான வாய்ப்பு போய்விட்டது. ஒரு சமூகம் 2000 வாலிபர்களை இழந்து தவிக்கிறது என்றால் நிச்சயமாக அவங்க முடிவெடுப்பார்கள், ஏதாவது ஒரு முடிவெடுக்கும். அப்படி முடிவெடுக்கும் போதுதான் இனக்குழுவின் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொழில் வளத்தை, இந்த வளத்தை, இது என்னுடைய தொழில், இந்த தொழிலை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த முத்துப்படுகையை, இந்த பாரம்பரியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நான் முகமதிகளோடு சண்டை போட்டே ஆக வேண்டும். அப்படி சண்டை போட்டே ஆக வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப என்னால் இத்தனை உயிர்களை காவு கொடுக்க முடியாது. காவு கொடுக்க முடியாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு படைபலம் வேண்டும், தொழில்நுட்பம் வேண்டும். இந்த தொழில்நுட்பம் எப்படி எனக்கு கிடைக்கிறது? எப்படி கிடைக்கும்? இந்த தொழில்நுட்பத்தை யார் வைத்திருக்கிறார்கள் என்றால், இங்குதான் இந்த பிரச்சனையின் ஆரம்பம் வருகிறது. இங்கு போர்ச்சுகீசியர்கள் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தை நாம் போய் வாங்கினால் என்ன என்று அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல போர்ச்சுகீசியர்கள் ஏற்கனவே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த நாட்டில் நான் இங்கு ஒரு வந்தேரியாக வந்திருக்கிறேன், ஒரு தொழில் செய்வதற்காக வந்திருக்கிறேன், என்னால் இங்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக நிற்க முடியாது. அப்படி நிற்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சமூகத்தின், வலுவான சமூகத்தின் அங்கீகாரமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் வேண்டும் அவர்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது இவர்களுக்கு ஒரு உதவி செய்வதன் மூலம் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகி, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் என்ற அடிப்படையில் அவர்களை நம்பவர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு செயல்படுகிறது போர்ச்சுகீசிய சமூகம். இங்க இன்னொரு புராணம் வருகிறது. எப்படின்னா, நான் குறிப்பிட்டது தொழில் முறை மட்டும்தான். ஆனால் இந்த தொழில் முறை இருக்கும் போதே இன்னொரு வாய்வழி தகவல் ஒன்று இருக்கிறது. என்ன வாய்வழி தகவல் என்றால், சிறு பிள்ளைகள் எனக்கு ஒரு தாலாட்டு கிடைச்சு. அது என்ன தாலாட்டு அப்படின்னா, நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறோம், பதிவு பெற்ற இலக்கியங்கள், பதிவு பெறாத இலக்கியங்கள் நிறைய. அப்போ வாய்வழி தகவல்கள் அப்படின்னு வரும்போது வந்து பதிவு பெறாத இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதா இருந்தா, எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் என்னுடைய பாட்டிமார், அந்த பூட்டிமார் பாடக்கூடிய பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மக்களுடைய கலாச்சாரம், இந்த வரலாறு, தொழில்முறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவான விஷயங்கள் நம்மால் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளில் காண முடியவில்லைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஒன்று கிடைச்சது. நான் கேட்டிருக்கிறேன், தாலாட்டு பெற்றிருக்கிறேன். பரத்தி மகள் தெய்வானை குலக்கொடியால் இங்கிருக்க, பரத்தி மகள் தெய்வானை குலக்கொடியால் இங்கிருக்க, புறத்தி மேல ஆசை கொண்டு வேலவர் புறவேசம் ஆனாரோ ஆறாரோ ஆரிதரோ ஒரு பாடம். பரத்தி மகள் தெய்வானை குலக்கொடியால் இங்கிருக்க, புறத்தி மேல ஆசை கொண்டு வேலவர் புறவேசம் ஆனாரோ ஆறாரோ ஆரிதரோ ஒரு பாடம். இந்த பாடலுக்கு இந்த மக்களுக்குமான சம்பந்தம் என்ன? ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாடல், ஒரு வழக்காக இந்த சமூகத்தில் வராது. நெருப்பு இல்லாமல் புகை வராது. அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடல் இவர்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது? இன்று வரை இந்த துன்பம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த ஒரு பாடலுக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த போர்ச்சுகீசியர்கள் இவர்களை பிடித்ததற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. தொழில்முறை சார்ந்து மட்டும்தான் இவர்கள் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டார்கள் என்பதல்ல, தொழில்முறையை தாண்டி தங்களுடைய நம்பிக்கைக்குள்ளும் இவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதுதான் பிரச்சனை. நான் காலமாக போற்றி வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறேன், அந்த நம்பிக்கைக்குள்ளும் நீ உள்ளே வருகிறாய் என்கிற போது அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. தொழில் வளம், தொழிலாதாரம் அப்படிங்கிறது மட்டுமல்ல. இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதில் நிச்சயமாக மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம், நிறைய பேர் மாறுபடலாம். ஆனால் எனக்கு தெரிந்தது, என்னளவில் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு எப்படி வருது அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை அடித்து நொறுக்கி அந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய படைத்தளத்திற்கான ஒரு கேந்திரமாக ஆக்கிவிட வேண்டும் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அப்படி வரும்போது இப்பதான் இந்த பாடலுக்கான ஒரு தொடர்பு வரும். ஆஹா,
என்னுடைய மச்சான் சாமி, என்னுடைய மச்சான் சாமியினுடைய இருப்பிடம் என்னுடைய இடம். இன்னைக்கு வரைக்கும் மச்சானுக்கு கால் கழுவுற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது, என் பொண்ணை தாரகாத்து கொடுக்கும் போது, என் தங்கச்சி எங்க அக்கால கட்டி கொடுக்கும் போது, கட்டி கொடுத்த மறு நிமிஷமே அவர் தாலி கட்டிட்டாருன்னா காலை நீட்டுவார். காலை நீட்டணும்னு ஐயா இந்த குடும்பமே உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கால் கழுவுறாங்க. கால் கழுவுற சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் உங்களுக்கு அடிமையா, எங்கள் பெண்ணை கட்டிருக்கீங்க, நாங்கெல்லாம் அடிமை அப்படிங்கிறாங்க. இது நீங்க வந்து இன்றைய சூழலில் பெண்ணாதிக்க அடிப்படையில் இதை நீங்க எதிர்கொள்ளக்கூடாது. அன்றைய சூழலை சொல்லணும். அன்றைய சூழலில் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பம் உங்களுக்கான பணியை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்ற அந்த ஒரு நிலைதான். அப்போ மச்சானுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை, இப்படி இருக்கக்கூடிய மதிக்கக்கூடிய மச்சான் யாரு? தெய்வானையை கட்டியிருக்கிறாரே முருகன். அதான் பரத்தி மகள் தெய்வானை. முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டியில மூத்தவ தெய்வான, இரண்டாவது தானே வள்ளி. அப்ப மூத்தவ தெய்வான இருக்கும் போது இவர் போய் இரண்டாவது வள்ளிய போய் லவ் பண்றாரு, அது தப்பு இல்லையா? அந்த பாடல் அதுதான் பரத்தி மகள் தெய்வானை இங்க இருக்கான ஏற்கனவே. அவ இருக்கும்போது அவளை விட்டு நீ போய் வள்ளிய போய் குடிக்கிறியா? சரியா ஐயான்னு கேட்கிறாங்க. இந்த சூழலுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை நடக்கும் போது இந்த முருகன் சாமி, திருச்செந்தூர் முருகனுடைய இந்த கோயில் பாதிப்புக்குள்ளாகி விடுமோ, நம்முடைய மச்சானை இப்படிப்பட்ட இந்த அரண்மனை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோயில், இந்த கோயில் தரைமட்டமாக்கப்பட விடுமோ என்ற ஒரு பயத்துல, அதுவும் உணர்வுபூர்வமாக எழும்ப எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இதை எப்படியும் முடக்கி விடுவது, எப்படியும் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்த்து நின்று நாங்கள் இதை வெற்றி கொள்வோம் என்று துடித்து செயல்படுகிறார். இந்த காரணமும் அந்த காரணமும் இணைந்து செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஓட ஓட விரட்டி இந்த முத்துப்படகையை மீட்டெடுத்துக் கொள்கிறார். அப்படி செய்யும் போதுதான் இந்த வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த ஒரு நிலையில வெற்றி தனதாக்கி கொண்டோம், இந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டோம் என்ற நிலையில என்ன நடக்குதுன்னா, இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அதுக்கு தட்சணையாக கேட்கிறாங்க, நான் உனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கேன், நீ எனக்கு என்ன செய்ய போற? நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீ என்ன செய்யணும்? நான் கும்பிடக்கூடிய இந்த தெய்வங்களை நீ கும்பிடு. யாரெல்லாம் கும்பிடணும்? இது மாதா, இது சூசை, இது இயேசு. இந்த 3 பேரை நீ கும்பிடு. இங்குதான் நான் என் பாட்டனுக்கு முப்பாட்டன் சொல்கிறேன், என் பாட்டனுக்கு பூட்டன் சொல்கிறேன். அவனுக்கு இந்த பக்குவத்தை பற்றி சொல்றேன். அவன் எப்படிப்பட்டவனா? வள்ளுவன் வரையறுத்து கொடுத்தானே, வையத்துள் வாழ்வான் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வையத்துக்குள் வாழ்வாங்கு நீ வாழ்ந்து விட்டால் வானுரையும் தெய்வமாகி விடுவாயே. அதனாலதான் எனக்கு 33 கோடி சாமி இருக்கீங்க. இது இந்துத்துவம் என்று இல்லை, மதம் இல்லை, இது பக்குவம். நான் இன்னைக்கு எங்க ஐயா 2010 செத்து போனேன். 2010 செத்து போன எங்க ஐயா சாமியா வச்சு பொட்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கத்தோலிக்க கிறிஸ்தவன், ஜோடிக் கேத்தலிக். நான் எங்க ஐயாவை கும்பிடுறேன். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு லெஜெண்டா உருவாகி அவரை சாமியாக்கிறதா? அப்படி உருவாக்கப்பட்டது தானே இந்த 33 கோடி தெய்வங்களும் இந்த நிலையில இந்த மண்ணில். அதுதானே நம்முடைய மாமா சாமி, மச்சான் சாமி, மரா சாமி, விலங்குகள் சாமி, எல்லாரையும் கும்பிடுங்க. மரியாதை எந்த இடத்துல இருக்கு, எந்த மண்ணில் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம்? எந்த மண்ணில் இதை ஒரு சரியான ஒரு பார்வை பார்க்கணும், சரியான கண் கொண்டு பார்க்கணும், சரியான எண்ணத்தோட பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் அதுல என்ன இருக்கு புரியும், அது என்ன பக்குவம் அப்படி புரியும். எனக்கு வையத்துள் இவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படி நீங்க சொல்றீங்க. ஏன்னா எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியின் மூலமாக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த இவர்களும் வையத்துள் வாழ்ந்தவர்கள், அதனால அவரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கூட்ட கையெழுத்து கும்பிடுறேன். ஐயா, நான் ஒரு இந்து, என்னால இதை மதிக்க முடியும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இருக்கிறது. அந்த பக்குவத்தின் அடிப்படையில், அந்த பக்குவத்தின் உச்சத்தில் சாமின்னு நான் என்னால கையெழுத்து கும்பிட முடியும். இன்னைக்கும் ஒரு இந்துவை ஒருவேளை கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமே, ஒரு 4 தர்காக்களை கூட்டிட்டு போனா கையெழுத்து சாமியை கும்பிடுவான். ஒரு முஸ்லீமை விட, ஒரு கிறிஸ்தவரை விட கண்டிப்பா கும்பிடுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ரத்தத்தில், அந்த நாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இந்த பக்குவம் இருந்தது என்னுடைய பாட்டனுக்கு இருந்துச்சு. அதே பக்குவத்தை
நாம் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த நிலையில் தான், அதாவது இப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றவனாக இருந்திருக்கிறானே என்னுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், அந்த பக்குவத்தை நாம் மீட்டெடுத்தாக வேண்டுமே. அதற்காக ஜோடி குரூஸ் மதம் மாறிவிட்டான். ஜோடி குரூஸ் கத்தோலிக்க கிறிஸ்தவனில் இருந்து ஒரு இந்துவாக மாறிட்டானா? இந்த சோகால் இந்துவாக மாறிட்டானா? இல்லையே. அவன் முப்பாட்டனுக்கு இருந்த அந்த பக்குவத்துக்குள் இருக்கிறான். அந்த பக்குவத்தில் மதித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வரை வந்த தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், மரியாதை. இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியா எங்க தந்தை இருந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியா எங்க பாட்டி இருந்தாங்க. அவளை நான் கும்பிடுறையா? குமரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய உயிர் தாகத்தை செஞ்சு இந்த பிராந்தியத்தையே காப்பாத்தினால அவளை நான் கும்பிடுறையா? கொள்கைக்காக பல இடங்களில் நான் அலைஞ்சு தெரியும் போது ஒரு பாடல் ஒன்று, அது என்ன பாடல் அப்படின்னா, அந்த பாடலை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பரதவர்கள் இருக்கக்கூடிய சடங்கு முறையில் திருமண சடங்குல ஒரு கட்டியம் ஒண்ணு போடுறாங்க. கட்டியம் என்றால் என்ன அப்படின்னா, மணமகள் வந்து அழைக்கும் போது, மணமகன் வெளியே வருவோம், மணப்பெண்ணுடைய வீட்டார் வந்து மணமகனை அழைக்கும் போது கட்டியங்கள் கூடிய, அதாவது பழங்குடி மக்களிடம் இந்த மாதிரியான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மணமகனை வாழ்த்தி அவனை வரவேற்கிறார்கள். எப்படி வரவேற்கிறார்கள் என்றால், அயோத்தி நாட்டை விட்டு பாண்டி நாட்டுக்கு அதிபதியாய் வந்த பங்கமில்லா தங்கமே வரே அப்படிங்கிறாங்க. அயோத்தியா நாட்டை விட்டு பாண்டி நாட்டுக்கு அதிபதியாய் வந்த பங்கமில்லா தங்கமே வரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரு? பொன் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வரையிலும் கடற்கரையில் பரதவர் கிராமங்கள்ல ஒரு திருமணம் நடப்பதாக இருந்தால் அந்த திருமணத்துல மணமகன் அந்த ஊருடைய ராஜா, அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் அவருடைய ஒரு மன்னராக இருக்கிறார். அந்த ஊரினுடைய அதிபதியாக இருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னால வெட்டு குத்துன்னு கொலைப்படி விழுந்திருந்தால் கூட, அப்படிப்பட்ட ஒரு எதிரியை எதிர்கொண்டால் கூட மணமகன் வரும்போது அவர் எழுப்பி நின்று மரியாதை செய்யும். இது யாருக்கு கிடைத்த மரியாதைன்னா பாண்டியபதிக்கு கிடைத்த மரியாதை. இந்த பாண்டியபதி தான் இந்த முத்து குளித்துறையினுடைய மன்னராக இருந்தவர். அவர் தான் இந்த ஆளுமை செய்து கொண்டிருந்தவர். அப்ப எப்படி கூப்பிடுறார்? அயோத்தியா நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு அதிபதியாக இருந்த பங்கமில்லா தங்கமே பறை அப்படின்னு கூப்பிடுறார். 8 துறையும் 16 கோணமும் வெட்டி சாய்த்த தீரா பறை அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிங்கப்பூர், வங்காளம், யாழ்ப்பாணம், சங்கம் இருந்த துறையே பறை அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிடுறவன் இன்னொரு கட்சியத்தில் இருக்குன்னா, உத்தரகோச மங்கையில் கல்தேர் ஓட்டி வைத்த மன்னா, இன்னொரு தொன்மத்துக்குள்ள போகுது. உத்தரகோச மங்கையில் கல்தேர் ஓட்டி வைத்த மன்னா ஒரே அப்படின்னா, அது என்னையா உத்தரகோச மங்கையில கல்தேர் ஓட்டி வச்சா? இங்கதான் இந்த சமூகம் தன்னுடைய பழமைக்குள், தன்னுடைய பழமையான விஷயங்களுக்குள்ள போகுது. இது இந்த மண் சார்ந்தது, இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்று இந்த நிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டில் அவர்கள் ஏதோ ஒரு அந்நியர்களை போலவும், இந்த நாட்டில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் போலவும் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே. இந்த ஒரு பரிதாபமான நிலையின் உச்சத்தில் இந்த பழமையையும் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் எங்களுடைய உரிமையையும் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இன்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கிறேன். நான் சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு சொன்னோம்னே அதுக்கு 1000 எதிர்ப்பு கொள்வோம். இவரை யார் எதிர்ப்பு பிரதிநிதியா போடுறது? இவர் யாரு அவர் பிரதிநிதியாக? நான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கேன். ரத்தமும் சதையுமாக இந்த சமூகத்தில் இருக்கிற. இதுக்கு மேல எனக்கு என்ன வேண்டும்? போஸ்டிங் இல்லையா? போஸ்டிங் இல்ல, பிறப்பு. இந்த பிறப்பின் மூலமாக இந்த சமூகத்தின் அங்கத்தினனாக நான் இந்த சமூகத்தின் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் சொன்னேன் இல்லையே. இந்த சமூகத்தினுடைய எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறேன் இல்லையே, எம்எல்ஏயாக இருந்து கொண்டிருக்கிறேன். சமூகத்தின் பிரதிநிதியாக ரத்தமும் சதையுமாக உயிர் துடிப்போடு நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கலாச்சாரத்தை இந்த மண்ணிலேயே நான் எதற்கு இன்னொரு இடத்துக்கு போய் மீட்டெடுக்கணும்? எங்கு இழந்தோமோ அங்கே மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளும் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. என்னுடைய நான் பிறந்த பூமி இல்லையா, நான் நிற்கிற பூமி, என்னுடைய கலாச்சாரம். வலவீசி புராணமும் கந்த புராணமும் யாருமே புராணம், பரதவர்களின் புராணம். யாராவது எழுத்து சொல்லிட்டு
இது அவருடைய புராணம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. வலைவீச புராணம் யாருடைய புராணம்? பரதவர் புராணம் அப்படிங்கிறது அப்படியே கொண்டு போய் பாண்டவர்களோடு இணைத்து விடுகிறது. ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட கருத்து வேணாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் இன்று ஏதோ ஏதும் பெரியற்றவர்கள் போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிற்க வேண்டியது இல்லடா. உன்னுடைய கலாச்சாரத்தில், உன்னுடைய மண்ணில், உன்னுடைய தாய் மண்ணில் மடியில் இருந்து கொண்டிருக்கிறாய் சொல்றேன். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த மக்கள், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன் இல்லையா, ஒரு பாடல் ஒன்று கிடைச்சது. அயோத்தி பட்டணத்தில் இருந்தவங்களாம். அப்ப இப்படிப்பட்ட கட்டியங்கள் இவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த கொள்கை நாங்களுக்கு நான் ஒரு தகவல் சேகரிப்பு, தரவுகள் சேகரிப்பதற்காக போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஒன்று கிடைக்குது. என்ன பாடல் கிடைக்குது அப்படின்னா, அயோத்தி பரதன், நல்ல கவனமா கேளுங்க, அயோத்தி பரதன் அலை கடல் கரசன் சிற்பமாய் மண்படகு செய்தோம், யாகி யோகி தீர்க்காபிஷேகன் பாண்டியன் மகளை பவுல்ஷர வளர்த்தோம், பல்லக்கு வென்றோம், பார்வதி சிவனுக்கு பகல் மனம் கூட்டினோம். பாண்டியன் மகளை பவுல்ஷர வளர்த்தோம் அப்படிங்கிறார். துன்பத்தோடு வரலாற்றோடு தொடர்பு வருகிறது. பார்வதி சிவனுக்கு பகல் மனம் கூட்டினோம் என்கிறார். துஷ்யந்த மகராஜ சுகபௌத்தரான என்னார் வரகிறார் அப்படின்னு கட்டியம் சொல்றான். அப்ப இவர்களை எங்கு கொண்டு இணைக்கிறது இது? இந்த மக்களை நீங்க எல்லாம் புரிந்து கொள்வது எப்படின்னா, மீனவர்கள், காஷ்மீரில் மீனவர்கள், அயோத்தி குப்பத்தில் மீனவர்கள், அயோத்தி குப்பங்கிற பேருடைய எதிர்த்து வச்சு அயோத்தியா பட்டணத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன் ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கான புரிதல் என்ன? இந்த மக்களை பற்றிய புரிதல் என்ன? இந்த மக்கள் யார்? நாம் பார்ப்பதற்கு கடலிலே இறங்கி மீன் பிடிப்பவர்கள் மட்டும்தான் இந்த மக்கள் நினைக்கிறீங்க. நிச்சயமாக இல்லை. கடலிலே இறங்கி மீன் பிடிப்பவர்கள் எத்தனை வகை இருக்கு? கரையில மணிமலை வீசுறவன் இருக்கான், ஆற்றுல மணிமலை வீசுறவன் இருக்கான், குளத்துல வீசுறவன் இருக்கான். கரையில இருந்து ஒரு 6 நாட்டிகள் மேல தொழில் செய்யறவன் இருக்கான். 6 நாட்டிகள் 12 நாட்டிகள் மேல தொழில் செய்யறவன் இருக்கான். 12 நாட்டிகள் மேல போய் பெரிய அலைக்கடலை ஆழ்கடலை எதிர்கொள்ளக்கூடிய தீரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கூடியரை குறப்பை கொலைவம் பறந்தவர் எரி ஒளி பிறந்த ஏகொரு மீன் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. நமக்கு இங்க வரக்கூடிய மீன் எப்படிப்பட்ட மீன்? ஒரு துண்டு சுறா மீன் அப்படி இருக்கு, ஒரு வஞ்சரம் ருசியாக இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அது எப்படி வருகிறது, எப்படி கொண்டு வரப்படுகிறது, எப்படிப்பட்ட போராட்டத்தின் மூலமாக அது கொண்டு வரப்படுகிறது தெரியாது. இந்த முத்து எப்படி வருகிறது, மூலிகை எப்படி முத்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அங்க தெரியலையே, அந்த கதை தெரியலையே, அதற்கான தியாகம் தெரியலையே. இந்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மக்களின் பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த மக்கள் இந்த சமூகத்துக்கு செய்த பங்களிப்பு என்ன? அந்த பங்களிப்பு எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு? ஒரு முத்து உன்னுடைய அடிகளை மகிழ்விக்கிறது என்றால், இந்த முத்து உன்னுடைய ஒரு அடிகளில் பிரகாசிக்கிறது என்றால், அந்த முத்து வருவதற்கான ஒரு மிகப்பெரிய தியாகம் எங்கிருந்து வந்தது, யாரிடம் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் you are lost in a situation அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். you are lost in a situation. நீ ஒரு மேனேஜரா இருக்கியா, நீ ஒரு சாதாரண ஒரு குமஸ்தாவா, அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆளா, ஒரு மேலாளரா, அல்லது அதற்கு மேல பொறுப்புள்ள ஆள் அப்படின்னா உன்னிடம் விதவிதமான குணநலன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையை நீ ஆளுமை செய்ய கொடுக்கும்போது சிலரால் சில வேலைகளை செய்ய முடிகிறது, சிலரால் அந்த சூழல்களே சிக்கிக்கொண்டு அந்த சூழல் என்ற சுழலுக்குள் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? ஒரு சிச்சுவேஷன், யூ ஆர் லாஸ்ட் இன் தி சிச்சுவேஷன் அப்படி சொல்றது, தன்னையே மறந்து விடுவது. ஒரு வகையில் அதுக்கு ஒரு கவிதையில் தன்னை மறக்கலாம், இலக்கியத்தில் தன்னை மறக்கலாம், நாடகத்தில் தன்னை மறக்கலாம், நாட்டியத்தில் தன்னை மறக்கலாம், மறந்து செயல்படலாம். ஆனாலும் ஒரு உயிர் துடிப்போடு உடலோடு மீண்டு வரணும். மீண்டு வரும்போதுதான் நான் ஒரு மேனேஜரா, ஒரு மேலாளராக நிற்க முடியும். அந்த சிச்சுவேஷன்களை ஆழ்ந்து போய்விட்டால் அவனால் என்னால் நிறுவனத்துக்கு என்ன பிரயோஜனம், அந்த நிறுவனத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையா இருக்கு. இந்த சூழல் தான் இது ஒரு டிப்பிக்கலான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கடற்கரையிலே இந்த முத்தெடுக்க போகிறாங்க இல்லையா,
இந்த முத்தெடுக்க போறவங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, ஒரு சொத்தாக இருக்கிறது அவர்களிடம் இருக்கக்கூடிய மூச்சு அடக்கி அவர்கள் எப்படி உள்ள போகிறார்களோ அந்த மூச்சு அடக்கி இருக்கக்கூடிய அந்த 2 நிமிஷங்கள் 1.5 நிமிஷங்கள் இந்த நிலைதான். இதுதான் அவர்களுடைய சொத்து அந்த நேரத்தில். இப்படிப்பட்ட நிலையில அவங்க எப்படி போறாங்க அப்படின்னா, முத்து எடுக்க போறது உங்களுடைய கடலின் மேல்தளத்தில் அவங்களுக்கு முத்து கிடைக்கும் இல்லையே, கடலின் அடித்தளத்தை அந்த தரைப்பகுதியை நீங்க தொட்டாக வேண்டும். அந்த பவளப்பாறை இருக்கிற இடத்துல அப்படி போகும்போது உங்களுக்கு முதல்ல வந்த உடனே வாங்க நீங்க உள்ள போறீங்களா, ரொம்ப நன்றி, இந்த மாலை கொடுப்போங்க, உங்களுக்கு சால்வு போத்துவாங்களா, அங்க 2 சுறாமீன்கள், 2 திமிங்கலங்கள், 3 விதவிதமான மீன்கள் என்று உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வாழ்க்கையில விதவிதமான சிக்கல்கள், விதவிதமான பிரச்சனைகள் இருந்தது. நீங்க ஒரு நிறுவனத்துல பெரிய ஆளாக உடனே உங்களை விட்டுருவாங்களா? பெரிய பெரிய திமிங்கலங்களுக்கு கடிச்சு புதறலாம்னு இருக்காது. இன்னைக்கு பெரிய அரசியல்வாதி ஆகிட்ட பெரிய பொறுப்புகள் வந்து உடனே அவரை நீங்க எல்லாம் பணி செய்ய, நீங்க பெரிய ஆளாக உங்களுக்கு எல்லாம் பெரிய பொறுப்புகள் கொடுத்துருவாங்கன்னு பண்ணிடுவாங்களா? எத்தனையோ முதலைகளும் எத்தனையோ திமிங்கலங்களும் அவரை கடித்து புதறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவன் மூழ்கி முத்தெடுக்க செல்கிறான். கடலுக்குள்ள இறங்கும் போது இவருக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கிறது இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. ஒரு சூழலுக்குள்ள நான் போகும்போது எனக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடையாது. சூழலை, பிரச்சனையை, அந்த களத்தை நான் சந்தித்தாக வேண்டும். வெற்றி சொல்லுங்க. வெற்றி அப்படின்னா என்ன? வெற்றி என்பது எனக்கு வெற்றி வேண்டும். வெற்றி வேண்டும் என்றால் நான் எனக்கு வெற்றிக்கு என்னை கொடுக்கணும். வெற்றி எப்படி எனக்கு கிடைக்கும்? எனக்கு வெற்றி மட்டும் வேண்டாம். எப்படி கிடைக்கும்? முத்து வேணும். மேல வந்தா முத்து கிடைக்குமா? கடலுக்குள் போய் பிரச்சனைகளை எதிர்கொண்டு மூச்சு அடக்கி பிரச்சனைகளை சமாளித்து கீழே போய் எடுத்தாத்தான் வெற்றி கிடைக்கும், முத்து கிடைக்கும். இப்போ வெற்றி வேணும். ஆனா வெற்றிக்கு நான் என்னை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும்? இந்த நிலையில் நான் உள்ள போறேன். அப்படி உள்ள போகும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல திமிங்கலங்களும் சுறாமீன்களும் பல்வேறு வகையான ஒரு மீன்களை நின்று உங்களை ஒரு பல்வேறு இது வாழ்வின் சிக்கல்கள், வாழ்க்கை உங்களை அரவணைச்சு பாதுகாத்து கொண்டு போயிடாது. பெரிய பெரிய சிக்கல்கள் எதிர்கொள்வீங்க. அப்படிப்பட்ட மீன்கள் எதிர்கொண்டு கடிச்சு புதறக்காதீங்க. இதை தாண்டி அவன் உள்ள போறான். ஆனா அவன் இருக்கிற ஆயுதங்கள் இருக்கக்கூடிய சொத்து இருந்து 1.5 நிமிஷம் மூச்சு. இந்த 1.5 நிமிஷம் மூச்சுல தான் மேல அடித்தளத்தை நோக்கி போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் அவர் செலவழித்தாக வேண்டுமா இல்லையா? அதற்கு பிறகு அங்க போகும்போது உடனே படையல் போட்டு அண்டக ஆகாசம் பாபுகாசீசன் திறந்தது சிசையம் சொல்லி வச்சு வாங்க நீங்க வரணும், உங்களுக்கு எடுத்து போறதுக்காண்டி ரெடியா வச்சிருக்கோம், தட்டுல வச்சிருக்கோம், தட்டுல ஒண்ணு இருக்கு, வெள்ளி தட்டுல ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கோங்க சொல்லுவாங்களா? வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? உங்களுக்கு பிரதமர் பதவி காலியாக இருக்கிறது, உங்களுக்கு முதலமைச்சர் பதவி காலியாக இருக்கிறது, எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் சொல்லுவாங்களா? போட்டி போட வேண்டாமா? சமாளிக்க வேண்டாமா? ஜெயிக்க வேண்டாமா? அப்ப அப்படிதான் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது எல்லாமே தெரியுது. எதை பார்த்து எது நான் எடுக்க வேண்டும், எதை நான் தேர்ந்தெடுப்பது, டிசிஷன் மேக்கிங் வருது. நான் எதை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு முக்கியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறான். இன்னொரு நிலை என்ன? ஏற்கனவே சில மணித்துளிகளை நான் செலவழித்தாகிவிட்டது, இன்னும் சில மணித்துளிகள் தான் பாக்கி இருந்து கொண்டிருக்கிறது. என்னிடம் இருப்பது 1.5 நிமிடங்கள் தான். இந்த 1.5 நிமிடத்துல நான் டிசிஷன் தீர்மானங்கள் இருந்தால் எதை எடுக்கிறது? ஐயோ அந்த தூரத்துல இப்படி தெரியுது, இந்த தூரத்துல இப்படி தெரியுது, எதை நான் எடுக்கிறது? இயற்பியல் துறையை தேர்ந்தெடுப்பதா, அல்லது ஒரு கணிதத்துறையை தேர்ந்தெடுப்பதா, அல்லது ஒரு வக்கீல் ஆவதா, அல்லது ஏதாவது எந்த துறையை நான் தேர்ந்தெடுப்பது ஜெயிப்பதற்காக? இப்படி முக்கியமான ஒரு நிலை. இந்த முக்கியமான நிலை ஒரு இடத்தை நோக்கி போறான், ஒரு டிசிஷன் மேக்கிங். எஸ், நான் இந்த பகுதியை நோக்கி போறேன், நான் இந்த இடத்துல எனக்கு வெற்றி கிடைக்கும் போறான். கிடைக்கிறது, அவன் கை வைக்கிறது வெற்றியாகுமா? சமீபத்தில் அரசியல்வாதியான ஒரு நண்பர் ஒரு தெரிஞ்சேன். அவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் எப்படி நடக்குது அப்படின்னா, பல பேர் சந்திப்பீங்க ஜோ, ஆனா சந்திக்கிறவன் ஏனியா பாப்பான்னு எப்படி தெரியும் அப்படின்னு புரிந்து கொண்டீங்களா? நீ பல பேரை வாழ்க்கையில் சந்திப்பாரு. சந்திக்கக்கூடிய நபர்கள் உனக்கு ஏனியாக உதவுவார்களா அல்லது பாம்பாக மாறி கொத்துவார்களா தெரியாதுல்ல. எல்லாரும் ஒரு பாம்பு பூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்களா அல்லது ஒரு ஏணி பூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்களா தெரியாதுல்ல. நம்ம வாழ்க்கை எப்படி நான் எதிர்கொள்றோம்? இதே போலதான் கடலுக்குள்ள ஆழத்துக்குள்ள அவன் எதிர்கொள்றான். லாஸ்ட் சிச்சுவேஷன் அப்படி இல்லையா? நான் வந்திருக்கிறேங்கிறவன் கடல்ல நான் மேல போன கரையில் மேல போகும்போது தான் நான் ஒரு தந்தையாக, மகனாக, மாமனாக, மச்சானாக, சமூகத்தின் அங்கத்தினனாக வெளியே வர முடியும். உயிரோட வெளியே வந்தால் முடியும். இல்ல அப்படி அந்த ஒரு நிலையை கடந்து விட்டால் என்ன நடக்கும்? நான் ஒரு டெட், ஒரு பிணமாக வெளியே வரலாம். எந்த உறவும் எனக்கு இல்லாம போயிருக்கு. அப்போ நான் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்றால் நான் உணர்வோடு உயிரோடு திரும்ப வேண்டும்.
அப்ப நான் ஒரு இடத்துல நிக்கணும். கடல் கிழவன் புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றியை நோக்கி நீ ஓடுற, வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி உன்னை இழுக்கும். ஒரு இடத்துல வெற்றி உன்னை இழுத்துட்டு ஓடும். அப்பதான் நீ உணர்வோடு இருக்கணும். ஒரு அரசியல் ஒரு புகழ்பெற்ற நிலை அப்படி இருக்கும்போது அந்த புகழ் உன்னை இழுத்துட்டு ஓடும். அப்படி இழுத்துட்டு ஓடும்போது ஒரு இடத்துல நிக்கணும்னா எங்க ஓடுற, அப்பதான் நீ உணர்வோடு இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சமூகத்துக்கு இல்லாமல் போய்விட்டதுங்கிறதுதான் பிரச்சனை. உணர்வோடு இல்லாமல் இருந்து விட்டோமா? செஞ்சோற்று கடந்து வைப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறோமா? உணர்வு இல்லாமல் போயிட்டோமா? என்ன நடந்துச்சு? தொழில் வளத்தை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய கலாச்சாரங்களை பார்ப்பதற்காக இன்று எங்களுடைய வரலாற்றையும் அடையாளங்களையும் இழந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத கேள்வியே. உணர்வு இல்லாமல் போயிட்டோமா? லாஸ்ட் இன் சிச்சுவேஷன் அப்படின்னா, ஆனால் மூலிகை முத்தெடுக்க போனவனுக்கு 2 நிமிடம். ஆனால் இது பல 100 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் விழித்தராமல் இருந்து கொண்டிருக்கிறோமாங்கிறத கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சிக்கலான இந்த சூழல், இந்த சிக்கலான இந்த நிலை இளைஞர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலை என்போது அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதோடு என்னுடைய உரையை முடிக்கலாம். கேள்வி என்ன கேள்வி? அயோத்தியில அதாவது ரொமான்டிக் நேச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவங்க எல்லாமே ஒரு ஜிப்சிஸ் மாதிரி அயோத்தியா பட்டணத்துல இருந்து பாண்டி நாட்டுக்கு அதிபதியாக இருந்த பங்கமில்லா தங்கமே அப்படின்னு கட்டியத்தில் கூறுறாங்க. அப்படின்னா இவங்க அந்த பகுதிகளில் இருந்து இங்க வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய பகுதி. அதனாலதான் அயோத்தி அப்படிங்கிற பேரை தன்னுடைய விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, இந்த அயோத்தி அப்படிங்கிற பேர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அயோத்தி பிறந்த தலைவர்களுக்கு சிற்பமாய் மண்படகு செய்து ஓட்டினோம், யாகி யோகி தீர்க்காபிஷேகன் பாண்டியன் மகளை பௌட்சர் வளர்த்தோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல. அயோத்தியா பட்டினத்திலிருந்து பாண்டி நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது இல்லையா. அப்ப அயோத்தி திரும்ப 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 தன்னுடைய வாய்மொழி பாடல்களை இவங்க கலந்துகிட்டே இருக்காங்கன்னா அது தொடர்பு அறுந்து விடாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பகுதி. இந்த மக்கள், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், மிகவும் பழமையான மக்கள். அதனாலதான் அந்த விஷயத்தை விட மாட்டேங்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடியதும் இந்த வரதர்கள் தான். இப்படி மிக பழமையான மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ரொம்ப நுனி நோக்கினால் இன்னைக்கு தான் நிறைய சமூகங்கள், அன்னைக்கு எவ்வளவு சமூகங்கள் இல்லையே. அதாவது இந்த நகரத்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்காங்க இல்லையா, காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நகரத்தார் இருக்கக்கூடிய சமூகம் நிச்சயமாக பரதவர்களின் ஒரு பிரிவு தான். அப்படி இருக்கும்போது அப்படி பல்வேறு சமூகங்கள் பிரித்து போய்விட்டனவாங்கிற ஒரு பெரிய கேள்வியை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனால இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டவர்களாக தான் இருக்கிறார். கடற்கரையில் மக்கள், நெய்தல் மக்களை பற்றி சொல்லும் போது நுழையர், சாலர், தமிழர், நெய்தல் மக்கள் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நீங்க அதாவது பழவேற்காட்டில இருந்து நீரோடி வரைக்கும் உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா, பட்டினவர், பெரிய பட்டினவர், அம்பலக்காரர், முத்துரையர், வலையர், வலையர், வருணகுல முதலி, பரவர், பரதர், முக்குவர், இப்படி 21 சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஓடக்காரன், இப்படி எல்லாம் வரிசையா நிறைய சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கு. இந்த சமூகங்கள் எல்லாமே பல்வேறு வகையான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலை செய்து கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு பார்க்கறதுக்கு பெருசாக தெரியக்கூடியது என்ன தெரிந்து கொண்டிருக்கிறது தான் மீனவர்கள். இவர்கள் மீன் பிடித்து வாழ்கிறார்கள் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் பாய்மர கப்பல் ஓட்டி திரைக்கடல் ஓடி திரையும் தேடியவர்கள் பரதவர்கள் தான். அண்டை நாட்டோடு வணிகம் வளர்ந்தவர்கள் பரதவர்கள் தான். முத்தெடுத்தவர்கள் பரதவர்கள் தான். உப்பு எடுத்தவர்கள் பரதவர்கள் தான். இப்படி பல்வேறு வகையான தொழில்முறைகளில் இருந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த நிலை மாறி மீனவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு உள்ள நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர்களுடைய பழமையை, இவருடைய வரலாற்றை, இவருடைய கலாச்சாரத்தை தோண்டி துருவி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஆளுமையின் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி இந்த 8018 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது அந்த கடற்கரை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்திய இறையாண்மையின், இந்திய எல்லையின் காவலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு இல்லை. இப்படி ஒரு குரல் எழுப்பி
நாங்கள் இப்படியான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு சொல்லும் இந்த இளைஞர்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இந்த விழித்துக் கொண்டு சமூகம் விழித்துக் கொண்டதன் மூலமாக தங்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்கிறார்கள், தங்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்கிறார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்கிறார்கள், தங்களுடைய வேர் இங்கு ஆழமாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி அந்த புரிந்து கொள்வதன் மூலம் இந்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம், நான் என்னுடைய கலாச்சாரத்தில் அந்நியனா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு நீ வந்துருச்சு. கேள்வி வந்துட்டாலே, ஒரு கேள்வி வந்துட்டால் நான் யார், நான் ஜோ டிக்ரோஸ் அப்படிங்கிற பேரை உங்களால உச்சரிக்க முடியல. ஜோ டக்ரோஸ், டிக்ரோஸ் அப்படிங்கிற பல்வேறு விதமான அழைப்புகள் வருது. காரணம் என்ன? இந்த பேர் இங்கே உள்ள பேர் இல்லை. இது 475 ஆண்டுகளுக்கு முன்னால் போர்ச்சுகீசியர்களால் வழங்கப்பட்ட ஒரு அல்குய்யம். இப்படி ஒரு 40-50 அல்குய்யம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள், அந்த மக்களுடைய பெரிய ஒரு சில ஒரு அந்தஸ்து பெற்றவர்களுக்கு இந்த அல்குய்யங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டிக்ரூத்தியோ, டாண்டு சில்வா, சில்வேரா, பிரேரா, இப்படி பல பேர்கள் இருக்கிறது. இந்த பேர்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அது ஒரு அடையாளம். நீ உன்னுடைய அடையாளத்தை இழந்து என்னுடைய அடையாளத்துக்குள் புகுந்து கொண்டு அப்படி போது, இப்போ என்னுடைய அடையாளத்திலும் இல்லாமல் உன்னுடைய அடையாளத்திலும் இல்லாமல் இடையில் கிடந்து செஞ்சோட்டு கடந்திருப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த இனம். அதான். ஆனா அந்த நிலை எப்பவுமே சொல்லுவாங்க, தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அப்படின்னு இன்னைக்கு ஆன்டிதீசிஸ் நிலை. இப்போ இது ஒரு திரண்டு வந்துட்டு அப்படியே ஒரு கலக்கத்துக்குள்ள ஒரு கலைஞர் இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு தீசிஸ் நிலை, அது ஒரு தீர்வான ஒரு நிலையை போய் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி. மேஜர் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த பகுதியும் தென்கடல் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நம்ம இருக்கிற துன்பங்களையும் இதுவரை மட்டும்தான் பேச வந்தோம். வரல தொழில்முறையை பற்றி பேச வரல. ஆனால் தொழில்முறை என்ன அப்படின்னா, மீனவர்களுக்கு, அதாவது பரதவர்கள் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல மீன் பிடித்து வாழ்கிறவர்கள் ஒரு சிலர், ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இந்த சதவீதத்தை மட்டும்தான் ஒட்டுமொத்த பரதவர்களாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான தீர்வு அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துக்குள்ளே ஒரு உணர்வு, ஒரு புரிதல் ஏற்படும். நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன திறமை இருக்கிறது, என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஆழ்கடலில் மீன் பிடிக்க வேண்டுமா, அல்லது அண்மை கடலில் மீன் பிடிக்க வேண்டுமா, அல்லது கரைக்கடலில் மீன் பிடிக்க வேண்டுமா, இப்படியான ஒரு நிலைக்கு நான் வரணும் இல்லையா? நீங்க சொல்ல வேண்டிய உங்களுக்கு தெரியாது. மற்ற மேட்டுநில சமூகங்களுக்கு இப்படி இந்த நிலை எப்படி தெரியும்? ஒரு மருதத்தில் இருக்கவனுக்கு மருதத்தை பற்றி தெரியும், குறிஞ்சியில் இருக்கவனுக்கு அந்த ஒரு குயில் வாழ்ந்து ஒரு மலை இப்படி இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு தெரியும், சொல்றது கேட்கலாம். ஆனால் குறிஞ்சியில் இருப்பவர் நெய்தலுக்கான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை ஏற்றுவது எப்படி? நிச்சயமாக முடியாது. அதனாலதான் சொல்றேன், சமூகமே, நெய்தலின் மக்களே, நெய்தலை பற்றிய தொழிலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்ய வேண்டும்? ஆழ்கடல் மீன்பிடிப்பு எனக்கு தேவையா, அண்மை கடல் மீன்பிடிப்பு எனக்கு தேவையா, அல்லது கரைக்கடல் மீன்பிடிப்பு எனக்கு தேவையா என்ற புரிதல் சமூகத்திற்குள் வரணும். அடுத்தபடியா இவர்கள் இழந்து போன மிகப்பெரிய கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. அதாவது தன்னிச்சையாக வாழக்கூடிய மக்கள், எப்பவுமே இண்டிபெண்டன்ட் சமூகம், அதாவது எகாலிட்டேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. அதனாலதான் இங்கே பெரிய தலைவர்கள் தோன்றவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் தலைமை பதவிக்கு ஏற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருடைய நினைப்பு. ஒரு அடிவருடியாக இவர்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறதே இல்லை. அப்ப எல்லாருமே ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படிங்கிற நிலையில எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கும்போது, அதனால ஒரு தலைமை வராததுனால, அந்த தலைமை வராததன் காரணமாக ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கவில்லை என்றது ஒரு காரணம். அதனால இவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது ஒரு காரணம். இந்த மாதிரியான சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவர்களை, இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த நிலையை பயன்படுத்தி, இவர்களை பயன்படுத்தி அரசியலில் முன்னேறிவிட்டார்கள் என்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுவும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையும் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடமிருந்தே ஒரு தலைமை வரணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த தன்னிடமிருந்தே ஒரு தலைமை வரணும் நினைக்கும் போதுதான் அந்த வரக்கூடிய தலைமை அந்த சமூகத்தை புரிந்தவனாக இருக்கிறான், அந்த நிலத்தை புரிந்தவனாக இருக்கிறான், அந்த வாழ்வை புரிந்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு ஒரு கடலோர காவல் படையினருக்கும் வந்து சரியா புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான். பாக்சல சிந்தி மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வை எப்படி கொடுப்பது அப்படிங்கிறது வந்து டெல்லியில இருந்து வந்து யாரும் கொடுக்க முடியாது.
மதுரையிலிருந்து போய் ஒரு ஆள் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், அந்த வாழ்வை புரிந்து கொண்டவர், அந்த மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர், அந்த வாழ்வை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடல்மணிகள் அப்படி சொல்ல சீபேரிங் கம்யூனிட்டி தான் கரெக்டான வார்த்தை. கடற்படை வீரர்கள், ஆமா, அந்த கடாரம் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டார் என்றால் ராஜேந்திர சோழன் அவங்க கடாரம் கொண்டிருந்தால் நிச்சயமா அவரை யாராவது கொண்டு போயிருப்பாங்க, கப்பல் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க உள்ள போனீங்க, கடல்ல போனீங்கன்னா, கட்டுப்படத்துல போனீங்களோ கப்பல்ல போனீங்களோ உங்களுக்கு சீ சிக்னஸ் அப்படின்னு ஒன்று வரும். உள்ள போன உடனே வாங்கி எடுத்து குடல் எல்லாம் குடல் பிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அப்போ 1000 போர் வீரர்கள் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 போர் வீரர்களா நிச்சயமாக நெய்தலுக்கு சொந்தக்காரங்களா தான் இருந்திருப்பாங்க. காரணம் இந்த பெருங்கடலை, அதாவது வங்கக்கடல் அப்படிங்கிற இந்த கடலை கடந்து போயிருக்கிறார்கள் என்றால் கடந்து போகக்கூடிய உலக ஒரு திறமை வாய்ந்தவர்களாக, வலிமை வாய்ந்தவர்களாக, அந்த கடலை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவமும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நெய்தலுக்கு சொந்தக்காரர்களாக, நெய்தலின் மக்களாக இருந்திருக்க வேண்டும். சில சமூகங்கள்ல உறவினர்களே இந்து சகோதரி அந்த மாதிரி நான் ஜோடி குரூஸ், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், நான் இந்துவாக மதம் மாறல. ஆனால் எனக்கு நமச்சிவாய சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும்னு ஆசை. முருகனை மச்சான் சொல்லணும், சந்தோஷமா கும்பிடுறேன். தெய்வான என் ஆத்தான் சொல்றேன், குமரி என்னுடைய ஆத்தான் சொல்றேன். நமச்சிவாயத்தை நான் வழிபடுறேன், என்ன தப்பு? ஆனால் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு அதோடையாக வந்து கும்பிடுறாங்க, வேளாங்கண்ணி வந்து கும்பிடுறாங்க. அந்த பக்குவம் அவனுக்கு இருக்கும்போது எனக்கு ஏன் அந்த பக்குவம் வரக்கூடாது? காலம் மாறிட்டு, காலம் மாறி போயிடுச்சு. நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், உண்மை. மதம் மாறல, எனக்கு மதத்துல சர்டிபிகேட், மனசு மாறணும், மனசு பக்குவம் மனசுல இருக்கணும். அந்த அந்த நம்பிக்கை, அந்த அதிபக்குவம், மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு வரணும். எனக்கு இருக்கு. அதனால தான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் இருந்தத்தில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகுனியா அந்த குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமாகி இன்று நின்றிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க நான் வாழ்த்துறேன். இது மாதிரி மற்ற கல்ச்சர்லயும் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதே போல மற்ற கண்ட்ரீஸ்லயே இருந்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த யூரோப்பியன் போர்ச்சுகீஸ் இது எடுத்தோம்னாலே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய இடத்துல இதே மாதிரி நடந்திருக்கும். அவங்களும் மாறிடலாம். அது மாதிரி ஏதாவது கம்பேரிசன் பண்ணியிருக்கீங்களா? அதுலேருந்து லேர்னிங்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? தாய்வழி சமூகங்கள், தாய்வழி வழிபாடுகள் வந்து பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு 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 விதமான இனக்குழு அப்படிங்கிறது தான் இந்த போர்ச்சுகீசியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். முதல்ல இந்த மக்களை கடற்கரை பறவைகளை அவங்க பார்க்கும்போது வந்து இவர்கள் தாய்வழி மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், தாய்வழி வழிபாடு குமரியின் மேல் அபரீதமான ஒரு பாசம் உள்ளவர்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய அந்த காலத்துல நாட்டு வைத்தியர் வந்து பிடிச்சி நாடியை பிடிச்சி பார்ப்பாரு. ஓ, நாடியை பிடிச்சி பார்த்தா யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு கொண்டு வா குமரி ஆத்தாவுக்கு பதிலாக மேரியை கொண்டு வாடான்னு இறக்காம இறக்கி வச்சு அது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது திருச்செந்தூர்ல மச்சான தேர்தல் வச்சு எடுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏலோ ஈலோ ஈலோடு வாங்கடா தோளா தேங்காயும் மிளகும் தேங்காயும் மிளகும் தெருவட்ட பாக்கு தெருவட்ட பாக்குக்கு மஞ்சள் இழிஞ்சி மணமுள்ள செப்பு செப்புக்கு வடிவில் தேரோட்டம் பாராட்டி விடலாம். ஒரு இயங்காத ஒரு பொருளை இயங்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நடக்குது. இங்கதான் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது, இந்த டெடிகேஷன் சொல்லுங்க, அந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது, அந்த ஒரு சக்தி, எனர்ஜி ஒரு இடத்துல அப்படியே நிற்குது. அப்படி நிற்கும் போது தான் அந்த சக்தி ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இடத்துல இருந்து ஏலோ ஈலோ அப்படிங்கும்போது அந்த எல்லாருடைய சக்தியும் ஒரே இடத்துல போய் குவிந்து ஈலோடு வாங்கு அப்படின்னு வாங்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த சக்தி எல்லாருடைய சக்தியும் பயன்படுத்தி ஒரே சக்தியில இழுத்துடா அப்படின்னு இயங்காத ஒரு பொருள் இயங்க வைக்கப்படுகிறது. எது அப்படின்னா, திருச்செந்தூர்ல மச்சான தூக்கி சம்பளத்துல, அதாவது தேர்தல் வச்சாச்சு. அது சாதாரணமா அசைஞ்சிருப்பாங்க, அசையாத ஒரு பொருளை அசைய வைக்கணும். அப்ப அசைய வைக்கப்பட்ட சக்தி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், அந்த எனர்ஜி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்படிங்கும்போது அதற்கான பாடல் வடிவமைச்சிருக்காங்க. ஏதோ ஈலோ ஈலோ வாங்கு அப்படின்னு வாங்குறான். ஆனா வாங்கடா தோடா எல்லாரும் சேர்ந்து குடிப்போடா அப்படின்னா பாடல் அப்படிதான் வருது. வாய்மொழி பாடல்கள் வந்து நம்ம கலாச்சாரம் எப்படி பதிவுபட்டு பார்த்தீங்களா? ஏலோ ஈலோ ஈலோடு வாங்கடா தோடா வளர்ந்தா தருவேன் தேங்காயும் மிளகும் தெருவட்ட பாக்குக்கு மஞ்சே விச்சி மணமுள்ள செப்புக்கு வடிவேல் பாத தேரோட்டம் பாராய் அப்படின்னு பிடிச்சிருக்கிறான். மச்சான் அசையாம நிக்கிறிய மச்சான் அப்படின்னு அசைய வைக்கிறேன் அப்படின்னு அசைக்கிறான். அந்த சக்தியை ஒருங்கிணைச்சு கொடுக்குறான். அப்படி
அப்படிதான் உத்தரகோச மங்கையில் கழுத்தையை ரோட்டி வைத்த தீரா அப்படின்னு போடுறான் பாரா கட்டியம். உத்தரகோச மங்கையில மங்களேஸ்வரி இருக்கா. அங்கு வடக்கு வாசல் மூடி கிடக்கிறது. அது யாருக்காக மூடி கிடக்கிறது? கடற்கரை பிறந்தவர்களுக்காக மூடி கிடக்கிறது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவான், வந்து என்னை பார்ப்பான். இந்த குமரி ஆத்தா ஒவ்வொரு நாளும் அவருடைய ஸ்பரிசத்துக்காக துடித்துக் கொண்டிருக்கிறாளே, அவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பார்க்கிறாள். நான் போறேன் குமரி ஆத்தா, நீ சமூகம் வரல, நான் வரேன் ஆத்தா, நான் உடனே சொல்றேன், என் மூலம் இந்த சமூகத்தை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றேன். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் முக்கியம். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு என்னுடைய ஆத்தாளை மதிக்க தெரிந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அது நம்முடைய அது இந்த அது மிகப்பெரிய ஒரு கதை. அதை இங்கே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். குஞ்சலி மறைக்காயர் சம்பந்தங்கள் இருக்கு நிறைய. குஞ்சலி மறைக்காயர் ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய ஆளுமை. அந்த ஆளுமை செய்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு பெரும் கதை. கடற்கரை பரதவர்கள் பல்வேறு இனக்குழுக்களாக பெயர் பெற்றிருக்கிறார்கள். அதாவது செட்டிமார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். இப்படி செட்டிமார் அழைக்கப்படுறவர்கள் பட்டினவர்களாக இருக்கிறார்கள். பட்டினவர்கள், சிறிய பட்டினவர்கள், மரணகுல முதலி, ஓடக்காரன், செம்படவன், வலையன், வலையர், அம்பலக்காரன், முத்திரையர் பல்வேறு இனக்குழுக்களாக இருக்கிறார். இந்த இனக்குழுக்கள் எல்லாமே எப்படின்னா பல்வேறு காட்டுக்கு நீரோடி வரைக்கும் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் பரதவர்கள். ஆனா அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பரதவர்கள் என்ற இனக்குழு மட்டும் பரதவர்கள் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழக கடற்கரையில் இருக்கக்கூடிய, அதாவது நீரோடியிலிருந்து பழவேற்காடு வரையில் இருக்கக்கூடிய பட்டினவரிலிருந்து முக்குவர் வரை. பட்டினவர் என்றால் சிறிய பட்டினவர், பெரிய பட்டினவர், வலையர், வலைஞர், அம்பலக்காரர், ஓடக்காரர், செம்படவர், முத்திரையர், பரவர், பரதர், முக்குவர் இவர்கள் உள்ளடக்கிய பிரிவுகள் அனைத்தும் பரதவர்கள் இந்த இனக்குழுவை சார்ந்த. அதாவது நெய்தல் மக்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நுழையர், சாலர், தமிழர் நெய்தல் மக்கள் என்று சொல்றாங்க, அதிகன்னு சொல்றது. அதனால எல்லோருமே பரதவர்கள். பரதவர்கள் அப்படிங்கிற பேருக்கு மாற்றம் செய்து போலாம், கண்டிப்பாக போலாம். இந்த பல்வேறு, அதாவது இன்னைக்கு நாடா அப்படிங்கிறது ஒரு இனக்குழுவின் பெயராக இருக்கு இல்லையா, அது போல இவர்கள் பரதவர்கள் அப்படிங்கிற ஒரு இனக்குழுவின் பெயராக போயிடலாம் கண்டிப்பா. அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் இருக்காங்க. இந்த நம்பூதிரிகளுடைய திருமண சடங்குல வலைவீசுதல் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வலைவீசி மீன் பிடித்தல் ஒன்று இருக்குது. அந்த திருமண சடங்குல வலைவீசி மீன் பிடித்தல் ஒன்று இருக்குது. என்னது? எங்கேயோ ஓட்டுது, எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டுதா இல்லையா? அது மாதிரி பங்களாதேஷில் உள்ளக்கூடிய, பெங்காலில் உள்ளக்கூடிய பிராமணர்கள் மீனவர்கள் மீனும் சாப்பிட்றாங்க. அதை கடலின் புஷ்பம் என்று சொல்கிறார்கள். கடல் புஷ்பம் என்று சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போது எங்கேயோ ஓட்டுது இல்லையா? எங்கேயோ ஒரு உறவு விட்ட ஒரு தொண்டவரை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், இது வரைக்கும் கேள்வி கேட்காதவங்க கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வேற்று மதங்கள் தமிழை புசிக்கின்றதா அல்லது ரசிக்கின்றதா? வேற்று மதங்கள் தமிழை புசிக்கின்றதா அல்லது ரசிக்கின்றதா? கேள்வி ஒரு பயணம் கவித்துவமாக. வேற்று மதங்கள் அப்படின்னா தமிழுடன் பின்னி பிணையாத மதங்கள். தமிழ்ங்கிறது ஒரு மொழி. மதம் என்பது ஒரு ஆன்மீகத்துக்கு முன்னிலை நிலை, தொடர்பே இல்லாம இருக்க. இல்லையா, இப்போ தமிழோட பின்னி பிணைந்த நம்மளுக்கு தமிழும் மதமும் வேறு வேறு இல்லை இல்லை. சரி, ஓகே. வேற்று மதங்கள்ல நம் நாட்டை சாராத மதங்கள் தமிழை புசிக்கின்றதா அல்லது ரசிக்கின்றதா? தமிழை அப்படின்னு சொல்றதை விட மக்களை புசிக்கின்றதா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நாம் அந்த தமிழர்கள் என்கிற நிலையை தாண்டி இந்தியர்கள் என்கிற நிலையிலிருந்து நிலைமை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது மதங்கள் அப்படிங்கிற மதம்ங்கிற வார்த்தையில எவ்வளவு பெரிய மதங்களுக்கு பதிலாக. ஆனா ஆன்மீக நம்மகிட்ட போதிச்சு நம்முடைய போதிசாத்துவர்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பட்டினத்தார்னு வச்சுக்கோங்க, பத்திரகரியார் வச்சுக்கோங்க, போதர் வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ரமண மகிழ்ச்சி அப்படியே ஆன்மாவை எழுப்பி வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வெளியே வரும்போது நீ யாருக்கு உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட, நீ
நீ என்ன ஒரு மதத்துக்குள்ள கண்டு மதத்தை விட்டு வெளியே வந்து நீ மதமற்ற எல்லையற்ற ஒரு பரம்பொருளோடு உலாவிக் கொண்டிருப்பாயே, எல்லையற்ற ஒரு பரம்பொருள்ல போயிட்டு அப்படின்னா ஆன்மீகம். மதம் இங்க இல்லை. இந்த மதத்துக்குள்ள இல்லாத ஒரு நிலைக்கு வா அப்படிங்கிறது தான் நம்முடைய கலாச்சாரம். இந்திய பெருங்கலாச்சாரம், பாரதத்தின் பெருங்கலாச்சாரம், அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. அதுதான் என்ன இருக்கு? எல்லையற்ற பரம்பொருள். அந்த பரம்பொருளோடு நான் பிரம்மத்தோடு இணைந்து விளையாடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் பிரம்மத்தின் ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த அந்த கலாச்சாரத்துக்கு வாங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தின் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆன்மீகத்தில், மதம் வேற, ஆன்மீகத்தில் இமயத்தின் உச்சியில் கைலாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள். மதம் குறிப்பிட்டது அவங்களோட மொழி நம்மள இது பண்ணுதான்றதா ஐயா. மதம்ன்றது அந்த மனிதர்கள், நானும் ஆன்மீகத்தின் நிலையை தான் விரும்புறேன். நான் மதத்தை விரும்புறேன் அல்ல. நான் அவங்களோட மொழி நம்மள தமிழ புசிக்கின்றத அதை இப்பதான் நீங்க அரசியலுக்கு வரீங்க. அதாவது என்ன கேள்வி என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் தமிழை சாப்பிடுகிறதா, தமிழ் சமஸ்கிருதத்தை சாப்பிடுகிறதா அப்படிங்கிற மாதிரியா இந்த மாதிரி நிலையில தான் நம்ம போக வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்துக்கு தொண்டாற்றியவர்கள், சமஸ்கிருதத்துக்கு கைங்கரியம் பண்ணியவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடியவர் யார்? கம்பன், திருவள்ளுவர் சொல்லுவாங்க இல்லையா? தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பன், திருவள்ளுவர் சொன்னால் இவங்க இருவரும் சமஸ்கிருதத்தை எடுத்து ஆண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் ஆளுமை செய்யப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதம். ஆனால் சமஸ்கிருதம் என்கிற மொழி எப்படிப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வசிஷ்டருக்கு பங்கு இருக்கா இல்லையா? வால்மீகிக்கு பங்கு இருக்கா இல்லையா? சகுந்தலா நம்முடைய காளிதாசனுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப அங்க எங்கிருந்து இன்னொரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வந்துச்சு இல்லையே. நாம் அப்படி நினைத்துக் கொள்கிறோம். நீ அப்படி நினைத்துக் கொண்டாலும் தவறு. அந்த தவறுங்கிறது பிரம்மத்துக்குள்ள வா, ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு வா, கைலாயத்துக்கு வா, இமயமலையின் உச்சிக்கு வா, அங்க புரிக்கலாம். வேற கேள்வி அதான் ஒரே ஒரு கேள்வி இருந்தா, இல்லைன்னா இல்லையா? ஓகே, தேங்க்யூ. பிரபாகமாக என்னுடைய சொற்பொழி வாழ்த்துக்கிறார். ஆனால் அவருடைய நாவல்கள் அல்லது எழுத்துக்களின் வழியாக காணும் குரூஸ் வேறு, இன்று நம்முடைய தென்பட்ட குரூஸ் வேறு. அந்த நாவல்களின் வட்டார வழக்கும் மக்களின் மொழியுமாக செல்லக்கூடியவை அவருடைய எழுத்துக்கள். இன்று உணர்ச்சியும் வேகமும் ஒரு செம்மாந்த நடையுமாக நம்முடைய விளங்கியிருந்தார். ஸோ ஒரு விதத்தில் ஒரு மாறுபட்ட சித்திரம் நமக்கு குரோஸை பற்றி கிடைத்தது. வேறுபட்ட சித்திரம் பரதவர்களாகிய மீனவர்களை பற்றி கிடைத்தது. அந்த மீனவர்களை பற்றி அல்லது பொதுவாக கடலோர பிரதேசங்கள், கடலோர மக்கள் வாழ்க்கையை பற்றி தமிழில் எழுந்துள்ள எழுத்துக்கள் குறைவு என்று நாம் சொல்லலாம். வண்ண நிலவன் கடலோர மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றி, அவருடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி கடற்புறத்தில் என்று எழுதியிருக்கிறார். மறைந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் கடலோரத்தில் உப்பளங்களில் செயல்படும் தொழிற்படும் அந்த மக்களை பற்றி அவர்கள் வாழ்க்கையை நன்றாக கவனித்து அவருடைய பழகி இருக்கிறார். இவரோ தன்னுடைய 2 நாவல்கள் பொற்கை, ஆழ்சூழ் உலகு மூலமாக வந்தவர்களின் நேரடியான வாழ்க்கையை நன்றாக கொண்டு சென்றிருக்கிறார். எனவே தமிழுக்கு புது பருவம் என்று அந்த நாவலை சொல்ல வேண்டும், முக்கியமான பருவம் என்று சொல்ல வேண்டும். 2 தலையணைகள் அவை. 2 தலையணைகளாகவும் இருந்தாலும் கூட நாம் மிகவும் கருத்தாக படிக்க வேண்டிய அவசியம். ஆனால் நாவல்களுடன் நிறுத்தி விடாமல் அவ்வப்போது நிறைய கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார் அவர்கள். இந்த கட்டுரைகள் தன்னுடைய கருத்தை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார். திரைப்படத்துறையுடன் பங்கு உண்டு. 2 குறும்படங்களை இயக்கியிருக்கிறார். மரியாதை அவர்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தெரியும் பொழுது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மரியாதை என்ற படம் தமிழ் திரையுலக வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த படம். எனவே தொன்மங்கள் வாயிலாக அல்லது பரதவர்கள் அல்லது மீனவர்கள், அவர்கள் பக்குவங்கள், அவர்களுடைய நன்றியறியும் உணர்வு, இந்த 2 மீதுதான் அவருடைய தொன்மங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அடிநாதமாக வைத்துக் கொண்டு இன்று அவருடைய நம்முடைய பேசினார் என்றே நான் கருதுகிறேன். அவருக்கு எங்களுடைய சிறிய அன்பளிப்பாக கொஞ்சம்